ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி நேயர்கள் ஒவ்வொருத்தரும் மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக ஒவ்வொரு மாதமும் நல்ல ஆதரவு, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து கொண்டு, உங்களில் ஒருவர்னே சொல்லலாம் அளவுக்கு நீங்கள் நிறைய மாவட்டம் மாநில அளவுலையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூரில் நிறைய கிளைண்ட் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய நீங்கள் கேட்கக்கூடிய ப்ரெடிஷன், உங்கள் மூலியமாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு மற்றும் வந்து ரிலேஷனுடைய விஷயங்களாக நமக்கு தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் வந்து 3 மாதம் 4 மாதத்துக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இப்போ நம்ம 2025 நவம்பர் மாதத்துடைய பலாபலனை, அதாவது ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது தமிழ் மாதத்துடைய 2 இணைப்புகள் வரும். இப்போ ஐப்பசி 15ஆம் தேதி நவம்பர் 1 பிறக்குதுங்க. இந்த மாதம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா அதிசார குரு பெயர்ச்சி. திருக்கணிதப்படி நமக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசி, அதை கற்கடக ராசிம்பாங்க. குரு பகவான் இங்கே உச்சம் பெறார், அப்படி வந்து உட்கார்றார் 1.5 மாதம். ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக பல விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அது பாருங்களேன், சனிக்கிழமை வந்து 7:47 இரவு வந்து பெயர்றார். இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து சொல்லும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இந்த மாதம் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது கோச்சார கிரக பலன் தான். இது ஒரு 50% தான். இருந்தாலும் நம்மளுடைய தசாபுத்தி நல்லா இருக்கா, நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் 9 கோள்கள் நல்லா இருக்கா, அப்படிலாம் நம்ம கவனமாக ஜாதகத்தை நம்ம டிஸ்பிளேயில் வரக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு பரிகாரத்தோடு நம்ம சிறப்பாக சொல்லுவோம். கும்பராசி நேயர்களே, ரொம்ப ரொம்ப அருமையான மாதம் நவம்பர் மாதம். ஏன்னா ஐப்பசியில் நிறைய செலவு, நிறைய தீபாவளி பர்ச்சேஸு, ராகு வேற போட்டு பயங்கர அலைச்சல் மேடம். நிறைய விஷயங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் வந்துருச்சு. கும்பம்னாவே தலைமைத்துவமாக இருப்போம், நிறைய கெத்தாக இருப்போம், எந்த விஷயத்தையும் நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த விஷயங்களில் வந்து அலைச்சல்கள் இருந்தாலும் நமக்கு ராகு அந்த கோச்சார கிரகம் வந்து உட்காந்தாலும் உங்கள் ராசிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குல்லங்க, குணாதிசயங்கள் இருக்குல்ல. அப்போ யார் என்ன பண்ணாலும் சரி நம்ம ஜெயிச்சு யாரை வேணாலும் தோக்கடிச்சு கொண்டு போகலாம், நமக்குன்னே ஒரு அமைப்பை உண்டாக்கிக்கலாம், நமக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து தேடிக்கலாம் அப்படிங்கிற நிறைய உழைக்கும் தன்மையெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய ஆட்சி வீடுங்களாம் 2ஆம் இடத்துல போய் வக்ரம் பெறாரு. அதனால் இப்போ என்னன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு டிலே ஆகிறது, தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறது, எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் இந்த லேபர்ஸ் பிரச்சனை, வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட பிரச்சனையை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு 6 மாத காலமாக பல பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்ட கூட இருந்தாலும் குரு உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார். 5ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருந்தார். ராகு குரு, நான் சொன்னேன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அம்மா மேடம் எங்கே கேரிங்காக இருக்குது, நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் இல்லை, ஒரு 2 வருஷமாக இது பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் சொன்ன இந்த மாதம் கோயில் போனோம், குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ குழந்தைகள் வந்து அந்த 5ஆம் இடங்கக்கூடிய விஷயத்தில் வந்து மிதுனத்தில் இருந்த குரு உங்களுக்கு குழந்தைகள்னால நல்ல பேர், குழந்தைகள்னால நல்ல விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இப்போ டெஸ்ட் பேபி கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ராகு தொடர்பில் வரனால இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது இப்போ இந்த அதிசாரமாக போகக்கூடிய குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அது நல்ல விஷயந்தான். ஏன்னா உச்சம் பெற்று போய் மறைஞ்சாலும் இது எப்படின்னா ஒரு அதாவது தெரியாமல் செஞ்ச தப்புக்கு ஏதாவது சில விஷயங்கள் மாட்டிக்குவீங்க. 1. 2வது விஷயம் என்னென்னா மறைமுகமான சில எதிர்ப்புகளோ எதிரிகளோ உருவாகக்கூடிய தன்மை கூட இந்த 1.5 மாத காலம் வரலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா விழிப்புணர்வாக இருக்கணும். தொழில் சார்ந்து இருக்கலாம், அல்லது குடும்பத்திலேயே சில விஷயங்கள் வந்து சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கள் தேவையில்லாமல் மாட்டிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். ஏன்னா அந்த அவமானம் கெட்ட பேர் வந்து கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த சனி பகவான் ராகு தான். அப்போ எதுனா நம்ம ஒரு ஆசைப்படுவோம், அதுக்காக வெறித்தனமாக அதுக்கு போராடுவோம், அந்த விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். அந்த விஷயத்துக்காக போராடும் போது என்ன ஆகுனா, எது வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம், எது வந்தாலும் நமக்கு வந்து இது கிடைச்சே தீரணும்
அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அபிலாசை அப்படிங்கிற இடமே உங்களோட தானே. அதுக்கான லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 6 மாதமாக போராடிட்டு இருப்பீங்க. அப்போ இன்னும் வரக்கூடிய காலம் இந்த நவம்பர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல்களை வரலாம், சில கெட்ட பேர் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது, சிம்மத்தில் இருக்கிற கேது சின்னதாக குடும்பத்தை ஒரு ஆட்டி படைக்கும். டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் போ அப்படின்னு வாக்குவாதம், உனக்கு என்ன எனக்கு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையிலேயே கூட தடிமனாக நீங்கள் விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டு. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையை யார் பண்ணணும்? நம்ம இதெல்லாம் கேட்டுக்கிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கேட்டுக்கும் போது என்னாகும், சரி மேடம் சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் நீச்சன்னு சொல்லிட்டாங்க, பணத்தில் சில விஷயங்கள் விரயங்கள் வரும். அப்போ மனைவிக்காக நிறைய செலவுகள் பண்ணினாலும் நமக்கு என்னாகும், சின்ன சின்ன கெட்ட பேர் வாங்கணும். கடை வாங்கி தெரியாமல் மறைச்சி, ஏன்னா தனதுக்காரன் மறையிறான், அப்போ தெரியாமல் கடை வாங்கிறது, 1 லட்சம் வாங்கிட்டேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, அப்புறம் நகையை அடமானம் வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள், அந்த நீச்சமான விஷயங்கள் நமக்கு மறைமுகமாக செய்யக்கூடிய தூண்டுதலை கொடுத்துரும். என்னோடய வருமானத்துக்கு இதை தான் நான் செலவு செய்ய முடியும் அப்படிங்கிற பக்குவம், வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு போயிட்டுருக்குது. கும்பத்துக்கு கவனமாக செலவுகளை கட்டுக்கோப்புக்கு வச்சுக்கணும். அதே போல் சூரியன் நீச்சமாகக்கூடிய அமைப்பும் செவ்வாய் புதன் மற்ற கிரகத்துடைய அமைப்பும் பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளிவட்டாரத்தில் கம்யூனிகேஷனில் சில அவமானங்கள் படுறது, சில உறவுகளிடையே சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தைனா 2ஆம் இடம் சனி வக்கரம், வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் நம்ம அள்ள முடியாது. எப்பா 2 அடி அடிச்சிருப்பா, ஏப்பா இப்படி போட்டு திட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ நம்ம வார்த்தை தான் ஒரு ஜெயிக்கக்கூடிய விஷயத்துக்கு என்னதுங்க, அரசியலாக இருக்கட்டும், பேசுனா தானே ஜெயிக்க முடியும். பேசுனா தானே நம்ம எந்த பேச்சு தொழில் எல்லாமே என்னதுங்க, குரு பகவான் ஆசிரியர் தொழிலேருந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம பேசுனா தான் ஜெயிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் பேசாமல் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா எடுத்து சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மக்கள் விஷயத்தில் இருக்காங்க. அப்போ இந்த அரசியல் இந்த மாதிரி துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன அவமானமோ கெட்ட பேரோ நம்ம கொஞ்சம் போராடணும், நம்ம கொஞ்சம் அலைச்சல்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. லேபர்ஸ்ட்டை கூட இருக்கிற வேலை செய்கிறவங்கக்கிட்ட கவனமாக பேச்சுவார்த்தை வச்சுக்குங்க. என்ன சொன்னாலும் சரிங்கன்னு போகிறது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ராகு உங்களோட இடமே இருக்கனால ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு கோயில் அமைப்பு சொல்கிறோம். பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வந்துருங்க, சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதாவது ராகு காலத்தில் இருக்கிறாங்க, அது மாதிரி பார்த்துங்க. ஞாயிற்றுக்கிழமைனா ஈவினிங் 4 to 6 ராகு காலத்துலேருந்து நீங்கள் வழிபாடிடுங்க, சிறப்பாக இருக்கும். தீபமெல்லாம் எப்படி போடணும்னு கேட்டுக்குங்க. பச்சை நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மன் எங்கேன்னு பாருங்கள், நெட்டில் போட்டு உங்கள் ஊர் சைடு இருந்தாலும் சரி அங்கே போய் நீங்கள் வழிபாடு இடுங்க. ஒரு சேலை வாங்கி பச்சை கலரில் வாங்கி வழிபாடு இடுங்க. இந்த டாக்குமெண்ட்டு பிரச்சனை, அதே மாதிரி பூமி சார்ந்த பிரச்சனை, உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைலாம் சரியாகும். மேற்கொண்டு டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.